ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைகுண்ட துவார தரிசனம் திருப்பதியில் டிக்கெட் வந்து ஆன்லைனில் எலக்ட்ரிக் குலுக்கல் மூலிமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிக்கெட் புக் பண்ணால் ஃபுல்லாக ஃப்ரீ தான், காசு எதுவும் கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் போய் பார்த்துக்கலாம். மறக்காமல் வாங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா 30/12, 31/12, 1/1/2026 இந்த 3 நாளுமே நம்ம பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே குழுக்கள் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வாங்க, அது எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம். வாங்க, நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், ஏன்னா டைம் இருக்குது. 27ஆந்தேதி தான் ஓப்பன் பண்ணுறாங்க, பட் 2ஆந்தேதி டிசம்பர் வரல டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை வெப்சைட்டில் போய் இல்லை கூகுளில் போய் ஓப்பன் பண்ணால் சரி, ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஓப்பன் பண்ணிட்டு இது பாருங்கள், மேலே வந்து வைகுண்ட துவார தரிசனம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைம் செலக்ட் ஓடும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா டைம் செலக்ட் ஓடாது, டைரெக்டாகவே உள்ளே போயிடும். நீங்கள் பொறுமையாகவே எந்த மிஸ்டேக்கும் எல்லாம் பண்ணலாம், ஏன்னா ஒன் டைம் மிஸ்டேக் எல்லாம் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து அந்த மிஸ்டேக்கை இது சரி பண்ண முடியாது. அதனால் 2 நாள் டைம் இருக்குது, 5 நாள் பக்கமாக டைம் இருக்குது. 27ஆந்தேதி ஆரம்பித்து டிசம்பர் 2 வரை டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் குழுக்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 4 பேர் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, ஃபேமிலியாக கூட போய்க்கலாம். 4 பேருங்கிறது நீங்கள் ஒரு இது அப்ளை பண்ணி ஒரு குழுக்கள் உங்களுக்கு வந்துச்சுனாலே 4 பேருமே போகலாம். 4 பேர்த்துக்குமே ஃப்ரீ தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. காசு எதுவும் கட்ட தேவைன்னு அவசியம் இல்லை. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு எந்த டைமில் எப்போ போகிற மாதிரி. 12 வயசு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, சும்மா ஐடி ப்ரூஃப் மட்டும் ஆதாரம் மட்டும் கொண்டு போக போதும், அவங்க ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலாம். மீதி 4 பேர் நீங்கள் வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அது எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ அதில் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், தப்பு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். டிசம்பர் 2 வரலுமே டைம் இருக்குது, 5 நாள் பக்கமாக டைம் தராங்க. நான் உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து என்ன வருதுன்னா, நீங்கள் வேறு எந்த தரிசனமே இந்த 3 நாளைக்கு இல்லை. சிறப்பு தரிசனம், 100 டிக்கெட் தரிசனம், இது சீனியர் சிட்டிசன் எந்த டிக்கெட்டுமே இல்லை. இது மூணு இந்த இதில் புக் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் உள்ள போய் பார்க்க முடியும். அதனால் வாங்க, எப்படி புக் பண்ண பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ண, எல்லாத்துக்குமே கிடைக்கும். வேணும் டிக்கெட் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி. உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கும், அதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, அதில் பிறகு 4 பேர் வரல சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தர் போனாலும் போகலாம், 2 பேர் போகலாம், 4 பேர் போனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதெல்லாம் டீட்டெயிலாக பக்காவாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி டீட்டெயில்ஸு இதில் வந்து செலக்ட் டேட்னு போது அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் வந்து இந்த நாள் மட்டும் புக் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அந்த டேட் மட்டும் 30, 31, 1 இந்த 3 நாள் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு நாள் மட்டும் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அந்த நாள் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை எல்லா நாளும் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா எல்லா நாளும் புக் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் டிக்கெட்டு. அதனால் 3 நாளுமே புக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 30, 31 டேட்டில் மட்டும் டிக்கெட் இருக்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள். அப்புறம் அடுத்த 1ஆந்தேதியில் ஒரு 65 டிக்கெட் இருக்குது. கீழே வந்து 30, 31 பேரில் எதுவும் இல்லை. 1ஆந்தேதியில் வந்து 55 டிக்கெட் பக்கமாக இருக்குது. இது வந்து டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிசம்பர் இது பண்ணாங்க, இதுலேயும் 57 டிக்கெட்டு, 64 டிக்கெட்டு பக்கமாக விட்றாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. 3மே கொடுத்தீங்கன்னா மேலே செலக்ட் ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த டேட் மட்டும் வேணும்னா செலக்ட் ஆள் கொடுத்துட்டு அந்த டேட்டு மட்டும் நீங்கள் போய் இந்த டிக்கெட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் மட்டும் செலக்ட் ஆகிக்கும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எல்லா நாளும் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் குழுக்கள் ஈஸியாக கிடைக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த டேட்டில் தான் கிடைச்சா பரவாயில்ல, இல்லை வேறு டேட் வேணாம்னா அந்த டேட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 30, 31 57 டிக்கெட், 60 டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த டிக்கெட் வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வெளியே ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது மாதிரி வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸ்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஒன்ஸ் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. எல்லா டேட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகும். கண்டினியூ கொடுக்கும்போது ஒன்ஸ் 1, 2 தப்பாக இருக்கா இதை செக் பண்ணிக்கோங்க. இதில் கூட எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெனரல் டீட்டெயில்ஸு, பிளிகர் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இதில் எடிட் பண்ணாமல் நீங்கள் பண்ணி தப்பாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 1க்கு 2 டைம் அந்த எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அந்த மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பீங்களா, அந்த இது ஓப்பன் ஆகும். அது கரெக்டாக காத்தோன்னா பிள்ளைகர் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துட்டீங்களோ அத்தனை பேர் ஆதார் கார்டு போகணும். கொடுத்துட்டு இந்த கன்ஃபார்ம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், உங்களோட கோடு இந்த நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஓடும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்லாட் ஓடும். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். டிசம்பர் 2 ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் இது ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து இதிலே ஷோ ஆயிரும். மெசேஜ் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். இல்லைன்னா கூட இதில் கீழே வந்து அந்த ஆப்லேயே கீழே வந்து மை டிக்கெட் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிடும் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக சக்ஸஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.